ஆகணும்னு சொல்லி சார்ட்டேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பக்கத்துலேயே நின்று அதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டார். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி எனக்கு உள்ளே விடமாட்டேன்ட்டான் அவங்க கூட அந்த செக்யூரிட்டி. அந்த லிஃப்ட்டு கதவை மூடாமல் காலை வச்சு தடுத்துட்டேன். க்ளோஸ் ஆகலை லிஃப்ட்டு. அப்புறமா அவர்கிட்ட பேசுகிறேன், சார் நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு தான் போகணும், ஒரு நிமிஷமாக பேட்டி கொடுத்து தான் போகணுன்னு. சரி நான் வந்து கீழே வாங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து அதை பேட்டி கொடுக்க வச்சோம். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்துருக்கோம், அதோட வெற்றி பயணம் வரும். எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது சார். இன்னும் நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் வேணாம். 100% நம்பிக்கை நம்ம வெற்றியோடு நடக்கிறோம், எல்லாமே நடக்குது. இதை விட தாண்டி இன்னும் பல வெற்றிகளை பெறலாம். என்னென்னா இங்கே உள்ளவங்களாம் இன்னும் கொஞ்சமாவது இனிமேலாவது புத்தி வந்து தயவு செய்து இந்த சங்கங்களோட கூட்டமைப்போடு வந்து இணைஞ்சிருங்க. இதுதான் உங்களுடைய எதிர்காலம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சங்கங்களோட கூட்டமைப்பு தான் உங்களோட எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை நீங்கள் உணராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. ரவியோ மனோகரனோ இல்லை இந்த 3வது அணியோ காப்பாற்றாது. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாம் சுயநலவாதிகள், காப்பாற்ற மாட்டாங்க, இவங்களால முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இணைய வேண்டிய இடம் இதுதான், இந்த சங்கங்களோட கூட்டமைப்பு. அதில் வந்து ஊழியர்கள் நல சங்கம் இருக்குது, அதில் ஆல்ரெடி ஒரு 150 பேர் இணைஞ்சிட்டீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கிங்க, அந்த அண்ணாமலை பல்கலை ஊழியர் நல சங்கத்தோட அந்த கூட்டமைப்பில் அண்ணாமலை பல்கலை ஊழியர் நல சங்கம் பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் 150 பேர் அதில் உறுப்பினராக சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் வாங்க, முதல்ல 150 பேர் வாங்க, அடுத்த மீதி பேரையும் நம்ம அனுமதிச்சுக்கோம். அதை செயல்படுத்தும். இனிமேலாவது வாங்க, இனிமேலாவது வந்து அந்த சங்கத்தை வலுப்படுத்துங்க. அதில் வந்து பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுங்க. உங்களுக்குலாம் இனி எலெக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க, சும்மா நம்பிட்டு கிடந்து ஏமாந்து போகாதீங்க. இனிமேல் எலெக்ஷன் நடந்தால் அது அண்ணாமலை பல்கலை ஊழியர்கள் நல சங்கத்தில் தான் எலெக்ஷன் நடக்கும். நல்லா தெரியுங்க, இதுதான் எலெக்ஷன் நடக்க போகுது. இதில் இருந்தால் நீங்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதனால் இதில் மெம்பர்ஷிப் ஆகுங்க, வாங்க, இந்த கூட்டமைப்போடு ஒருங்கிணைஞ்சிருங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. எல்லாத்தையும் முடிக்க முடியுங்க. இன்றைக்கி எஸ்ஓஎல்ஓ பிரச்சனையை கூட பேசியிருக்கோம், ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதை தீர்க்கறதுக்கான ஒற்றுமை இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி என்எம்ஆர் கன்சால்டேட்டை வந்து முடியவே முடியாதுங்கிறாங்கன்னா அதுக்கான பேச்சை நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் அதை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறோம். அப்போ அதை வெற்றிகரமாக வெளியில் எடுக்கணும்னா ஒரு யூனிட் வந்தால் தான் வெளியில் எடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஒரு 2 பிரச்சனைகள் தான் நம்ம கொஞ்சம் பிடி இழுத்துக்கிட்ட தவிர மீதி எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு முடிஞ்ச மாதிரி தான். அதனால் நம்ம வெற்றிகரமாக வந்துட்டோம், எல்லாத்தையும் முடிக்க முடியும் ஒரு யூனிட் இன்னும் இருந்தால். இப்போ இன்னும் சொல்கிறேன், இந்த அயற்பணி நண்பர் குமரவெல்லாம் அலட்சியம் காட்டக்கூடாது. இனிமேல் உங்களுடைய ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக ஒன்று தருக்குங்க. எந்த ஊழியர்களுக்கு அங்கங்கே இந்த டார்ச்சர் ப்ரோக்ராம் பாருங்கள், எவன்லாம் வந்து நீ அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஊழியர்னு எவனா டார்ச்சர் கொடுத்தானா அவனுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவன் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஓடிக்கணுமே தவிர நம்ம ஊழியர் இனிமேல் எவனும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தலைமை செயலகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரே சங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழக அயற்பணி ஊழியர் சங்கம். மறந்துடாதீங்க, உங்களை இன்னும் ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சிஎம் மினிஸ்டர்லேருந்து சிஎம்லேருந்து ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிலேருந்து அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக நீங்கள் மாறிட்டீங்க. அப்போ இனிமேல் உங்களுக்கு முழு அங்கீகாரம் இருக்குது. யாரும் நம்மளை டார்ச்சர்னு கொடுத்தாங்கன்னா இல்லைங்க போய் அங்கே. அப்போ இனிமேல் நம்ம எம்ப்ளாயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதை வலுவாக செயல்படுங்க, அமைப்புகளை வலுப்படுத்துங்க, எம்ப்ளாயிஸ் அங்கங்கே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணுங்க, உணவுகளெல்லாம் ஒருங்கிணைங்க. அதனால் இதெல்லாம் எதை பற்றி நம்ம கவலைப்படலாம். நல்ல எதிர்காலம் இருக்குது. நிறைய பேசுகிறேன். இதோட சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றி விழாவில் நம்ம எல்லா எம்ப்ளாயிஸும் அயற்பணியிடம் போன எல்லா தோழர்களும் எந்த அளவுக்கு வர முடியுமோ அவங்க குடும்பத்தோடு வாங்க. அது ஒரு நம்ம குடும்ப விழா, நம்மளோட குடும்பத்தில் வெற்றி விழா. நம்ம எவ்வளோ 12 வருஷமாக கிடைக்காத ஒரு வெற்றி இங்கே நம்ம கிடச்சிருக்கு. 13 வருஷமாக கிடைக்காத வெற்றி, ஏங்கிக்கிட்டு கிடந்த வெற்றி கிடச்சிருக்கு. இந்த வெற்றியை நம்ம கொண்டாடுறது பாருங்கள், அன்னைக்கு காட்டுற கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்துக்கு தான் வரல, வெற்றி விழாவுக்காக வாங்க. வெற்றி விழாவில் காட்டுற கூட்டம் இந்த 15 நிமிஷம் கோரிக்கையை வென்று எடுத்துரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, முழுசாக வென்று எடுத்துரும். அப்போ அந்த பலம், அதுதான் யூனிட்டி. அதுக்கு அந்த விடுமுறை நாள் அதுக்காக தான் வச்சுருக்கோம். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காட்டுகின்ற பலம், நம்மளோட யூனிட்டி, அது வந்து மிகப்பெரிய எழுச்சியை தரும், மிகப்பெரிய செய்தி நிர்வாகத்துக்கு கொடுக்கும். போராட்டம்லாம் எப்பயுமே தயங்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. போராடுறதுக்கு நம்ம தயங்கினோம்னா நம்ம தோல்வியை தான் சந்திப்போம். என்னைக்கு நமக்கு நெருக்கடி வருதோ அன்னைய தினமே இங்கே போராட்டம் தொடங்கும், மறந்துடாதீங்க. அன்னைய தினமே தொடங்கும். அந்த மன உறுதியோடு நம்ம இங்கேருந்து விடைபெறுவோம். இந்த அன்னை பூமாதேவியை
நம்மளுடைய மனதார வணங்குவோம். ஏன்னா இந்த போராட்ட மண் இருக்கு பாருங்கள், இது வந்து வீரம் விளைந்த மண். ஏன்னா ஏஎல்சி நின்று பேசின மண், ஏடி நின்று பேசின மண். எனக்கு ஆசானாக இருந்து இந்த பல்கலைக்கழகம்னா இது அரசு பல்கலைக்கழகம் தாண்டான்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஆட்டா சண்முகம். அவர் பேசின மண் இது. அவர் தானே சொன்னார் இந்த பல்கலைக்கழகம் செட்டியார் பல்கலைக்கழகம் இல்லை, இந்த பல்கலைக்கழகம் வந்து யாரு அரசு பல்கலைக்கழகம்னு சொன்ன ஒரு மாமனிதன் யாருன்னா ஆட்டா சண்முகம். அவர் தான் நான் என்னோட குருவா மானசீக குருவான்னு நினைப்பேன். ஏஎல்சி கூட 2ஆம் பட்சம்தான். அந்த ஆட்டா சண்முகத்தை தான் நான் மானசீக குருவான்னு நினைப்பேன். அவரு அந்த அளவுக்கு உணர்வு வாய்ந்தவர். அவர்களை எல்லாம் உருவாக்கிய மண் இந்த மண். அதனால் அதை நம்ம கவனிப்போம். இன்றைக்கி அதே மாதிரி ஆட்டா இளங்கோமா, ஆட்டா ஏஎல்சி மாதிரி, அவர் ஆட்டா சண்முகம் மாதிரி, இன்னொரு மதியழகன் மாதிரி, இன்னொரு துரை மாதிரி நம்ம நண்பர் குமரவேல் உருவாகிவிட்டார். அவர் இனி இந்த வரலாற்றை தொடர்ந்து எழுதுவார் என்று கூறி அவரிடம் என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.